السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 287. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 287ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபضل الزهد في الدنيا والحث على التقلل منها وفضل الفقر என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 287ஆம் நாள் பாடத்தில் நாம் 4 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 4 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது அல்லாஹ்விடத்தில் மதிப்பற்றது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம் என்பது ஒரு கொசுவினுடைய இறக்கை அளவு கூட மதிப்பானதாக இருந்திருந்தால், அப்போ அந்த உலகம் ஒரு கொசு அளவிற்கு, ஒரு கொசு இருக்குதா இல்லையா, அந்த கொசுவினுடைய இறக்கை அளவிற்கான ஒரு மதிப்பாக இருந்திருந்தால் என்று சொன்னால், அதில் ஒரு மிடர் தண்ணீரை கூட, ஒரு முடக்கு தண்ணீரை கூட ஒரு இறை மறுப்பாளனுக்கு அல்லாஹ் குடிக்க தரமாட்டான். அப்போ இந்த உலகம் என்பது அதை விடவும், அந்த கொசுவினுடைய இறக்கையை விடவும் அல்லாஹ்விடத்தில் மதிப்பால் குறைவானதாக, அந்த அளவிற்கு மதிப்பற்றதாக இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்போ இது முதல் ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸானது உலகம் சபிக்கப்பட்டது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த உலகம் என்பது சபிக்கப்பட்டதாக இருக்கும். இன்னும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் சபிக்கப்பட்டவைகளாகும். அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்பதனுடைய அந்த அல்லாஹ்வினுடைய திக்ரை தவிர, இன்னும் அது சம்மந்தப்பட்டவையும் தவிர, இன்னும் ஒரு ஆலிம் ஒரு இல்மை கற்றுக்கொண்டு அல்லாஹ்வினுடைய இல்மை படித்து ஒரு அறிஞராக இருக்கக்கூடிய ஒரு ஆலிமை தவிர, இன்னும் அல்லாஹ்வுடைய இல்மை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனை தவிர, இவைகளெல்லாம் தவிர இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் சபிக்கப்பட்டதாகவே இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருவார்கள். மூன்றாவது ஹதீஸானது பேராசை கொள்ளாதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி, நீங்கள் சொத்துக்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்படி நீங்க சொத்துக்களை எடுத்துக்கொண்டால், அந்த சொத்துக்களை நீங்கள் வாங்கி கொண்டால் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நீங்கள் பேராசை கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அத்தகைய பேராசை கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருவார்கள். இது மூன்றாவது ஹதீஸ். அடுத்தபடியாக இறுதியாக நான்காவது ஹதீஸ், மரணம் விரைவானது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு அருகாமையில் அப்படி நடந்து சென்றாங்க. நடந்து செல்லும் பொழுது, அப்பொழுது நாங்கள் அந்த மூங்கில் கம்புகளால எங்களுடைய வீட்டை நாங்கள் செப்பனிட்டு கொண்டிருந்தோம், சரி செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்து கேட்டார்கள், இது என்ன என்பதாக கேட்டார்கள். என்ன செய்துகிட்டு இருக்கீங்க, இது என்னது?
அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்கள் சொன்னோம், யா ரசூலல்லாஹ், இந்த வீடு என்பது எங்களுடைய வீடு, இது வீணாகிவிட்டுச்சு, இது வீணாகிடுச்சு. அப்போ இது வீணாகிவிட்டது என்று சொன்னால் இது பழுதாகிவிடும், இது இடிந்து விடக்கூடியதாக இருக்கும். அதனால் இதனை நாங்கள் சரி செய்கின்றோம், இதை நாங்கள் செப்பனையிட்டு சரி செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்வார்கள். விரைவாக நாங்கள் சரி செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மரணம் என்பது, மவுத் என்பது நீங்கள் இப்படி விரைவுபடுத்தி செய்கிறீர்கள் இல்லையா, இதைவிட மிக விரைவானதாக இருக்கும் என்றே நான் கருதுகிறேன். இப்போ இதைவிட மரணம் என்பது ரொம்ப ஃபாஸ்டாக, ரொம்ப வேகமாக உங்களிடத்தில் வந்தடையக்கூடியதாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அப்போ இதுதான் இந்த 4 ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கு. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 4 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இதற்கான தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் முழுமையாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 477வது ஹதீஸ் இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 477வது ஹதீஸாக அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வான் சஹ்ல் இப்னு சஅத் அஸ்ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு, சாயிதி கோத்திரத்தை சார்ந்த சஅத் என்பவருடைய மகனான சஹ்ல் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த சஹ்ல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த சஹ்ல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லவ் கானத் துன்யா, இந்த உலகம் என்பது ஆகியிருந்தால், தஅதிலு நிகரானதாக ஆகியிருந்தால், இந்தல்லாஹி அல்லாஹ்விடத்தில் நிகரானதாக ஆகியிருந்தால், இந்த அளவிற்கு ஜனாஹ பஊலத்தின், ஒரு கொசுவினுடைய ரக்கை அளவிற்காவது இந்த துன்யா என்பது ஆகியிருந்தால், மா சகா காஃபிரன் மின்ஹா, இந்த துன்யாவிலிருந்தும் இந்த உலகத்திலிருந்தும் ஒரு இறை மறுப்பாளருக்கும் அல்லாஹு தஆலா தண்ணீர் புகட்டியிருக்க மாட்டான். ஷர்பத மாஇன், ஒரு மிடர் தண்ணீரை கூட, ஒரு முடக்கு தண்ணீரை கூட இந்த உலகத்திலிருந்து ஒரு இறை மறுப்பாளருக்கு அல்லாஹு தஆலா தண்ணீர் புகட்டியிருக்க மாட்டான். அப்போ என்ன சொல்ல வராங்க, அந்த கொசுவினுடைய ரக்கை அளவிற்கான ஒரு இதை பெற்றிருந்தா கூட அல்லாஹு தஆலா ஒரு காஃபிருக்கு, ஒரு இந்த உலகத்தில் இறை மறுப்பாளராக இருக்கக்கூடிய, அல்லாஹ் மறுக்கக்கூடிய அந்த காஃபிருக்கு ஒரு முடக்கு தண்ணீரை கூட அல்லாஹு தஆலா கொடுத்திருக்க மாட்டான். அப்போ இந்த உலகம் என்பது அந்த கொசுவினுடைய அந்த ரக்கையை விடவும் மதிப்பற்றதாக, அல்லாஹ்விடத்தில் அதை விட மதிப்பில் குறைவானதாக தான் இருக்கின்றது. அதனால் தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் குஃபார்களுக்கும் காஃபிர்களுக்கும் அல்லாஹ் தண்ணீர் புகட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். பாருங்க, ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன், ஸஹீஹான ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள். அப்ப இதுதான் 477வது ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு கொசுவினுடைய ரக்கையை விடவும் மதிப்பற்றதாக அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம் என்பது அந்த அளவிற்கு மதிப்பற்றதாக தான் இருக்கின்றது. அதனால் இந்த உலகத்தின் மீது நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள், இந்த உலகத்தின் மீது நீங்கள் பற்று வைக்காதீர்கள், இந்த உலகத்தை விட்டும் நீங்கள் பற்றற்று வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதனை என்ற ஒரு கருத்தானது இந்த ஹதீஸில் உள்ளடக்கி இருக்கின்றது. இப்போ இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 478வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு,
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் செவியுற்றேன். யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன துன்யா நிச்சயமாக இந்த உலகம் என்பதாகிறது மல்ஊனத்துன் சபிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த உலகம் என்பது சபிக்கப்பட்டதாக இருக்கு, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டதாக இருக்கு. அப்போ இந்த உலகம் என்பது சபிக்கப்பட்ட ஒரு சாபமிக்கதாக இருக்கு. மல்ஊனுன் மா ஃபீஹா, இந்த உலகத்தில் உள்ளவைகளும், இந்த உலகத்தில் உள்ள ஒன்றும் சபிக்கப்பட்டதாக இருக்கு. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதும் சபிக்கப்பட்டவைகள். அப்ப இந்த உலகமும் சபிக்கப்பட்டது, இந்த உலகத்தில் உள்ளவைகளும் சபிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இல்லா திக்ரல்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹ்வினுடைய திக்ரை தவிர, அந்த அல்லாஹ்வை திக்ரு செய்வதை தவிர, அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்ற அந்த விஷயத்தை தவிர, வமா வாலாஹு, இன்னும் அதற்கு நெருக்கமான ஒன்றை தவிர, வஆலிமன், இன்னும் ஒரு கல்வி கற்ற, ஒரு கல்வியில் தேர்ச்சி பெற்ற ஒரு அறிஞர், ஒரு ஆலிம், ஒரு அறிஞரை தவிர, வமுத்தஅல்லிமன், இன்னும் ஒரு கல்வியை கற்றுக்கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு முத்தஅல்லிம், ஒரு மாணவன், அந்த கல்வி கற்கக்கூடியவரையும் தவிர இந்த உலகத்தில் உள்ளவைகள், இந்த உலகம் என்பது சபிக்கப்பட்டதாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாருங்க, ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹசனுன், ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அப்போ இதுதான் 478வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் சபிக்கப்பட்டதாக இருக்கின்றது. சபிக்கப்பட்டதுன்னா ரொம்ப மதிப்பற்றதாக இருக்கிறதுனால தான் சபிக்கப்பட்டதாக இருக்கு. சபிக்கப்பட்ட ஒன்று ரொம்ப உயர்ந்ததாக இருக்குமா? எந்த ஒன்றும் உயர்ந்ததாக இருக்காது. அப்போ உயர்ந்த எல்லாமுமே சபிக்கப்பட்டது கிடையாது, சபிக்கப்பட்ட எல்லாமுமே உயர்ந்ததாக இருக்காது. அப்போ இந்த உலகம் சபிக்கப்பட்டதாக, இந்த உலகத்தில் உள்ளவைகளும் சபிக்கப்பட்டதாக இருக்கின்றது என்று சொன்னால், இந்த உலகம் ரொம்ப அற்பமானதாக இருக்கின்றது. ரொம்ப அற்பமான சுகத்தை தரக்கூடிய ஒரு உலகமாக தான் இருக்கு. இப்போ அல்லாஹுடைய திக்கரை தவிர, அந்த திக்கருக்கு சம்மந்தப்பட்டவைகளை தவிர, ஒரு ஆலிமை தவிர, ஒரு முத்தாலிமை தவிர, இப்படி இவைகளெல்லாம் தவிர இந்த உலகத்தில் உள்ளவைகள் அனைத்துமே அற்பமானது. இது எல்லாமே சபிக்கப்பட்டதாக இருக்கு. அதனால் இந்த உலகத்தின் மீது நீங்கள் நிராசை கொள்ளுங்கள். நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள், பேராசை கொள்ளாதீர்கள். நிராசை கொண்டு இந்த உலகத்தின் மீது, இந்த உலகத்தில் நீங்கள் பற்றற்று வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக 479வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றதென்றால், வஅன் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மஸ்ஊத் என்பவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், லா தத்தஹிதுல் லையஅத, இந்த இடத்தில் லையஅத என்பதாக யாவிற்கு ஷத்து, அதற்கு மேல ஃபதஹா வச்சிருக்காங்க. இது தவறு. இங்கு லாதுக்கு தான் ஷத்து வரணும். இந்த ஷத்து என்பது கொஞ்சம் மாத்தி இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஷத்து இங்க வரணும், இங்க ஃபதஹா வரணும். இந்த யாவிற்கு சுக்குன் என்பது தான் வரணும், லையஅத என்பதாக. இப்போ இது நுஸ்கா பல பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கு. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் சொத்துக்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள், பிடித்துக்கொள்ளாதீர்கள், எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் உங்களுடைய அந்த சொத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் என்று சொன்னால், ஃபதரகபு, நீங்கள் ஆசை கொள்ளக்கூடியவர்களாக ஆகுவீர்கள். ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் நீங்கள் ஆசை கொள்ளக்கூடியவர்களாக, நீங்கள் பேராசை மிக்கவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹசனுன், இந்த ஹதீஸனை ஹசனான ஹதீஸ் என்பதாக திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் நமக்கு பதிவு செய்து தந்தார்கள். இப்போ இதுதான் 479வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, உங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். இப்போ சொத்துக்களை எடுத்துக்கொள்வது என்பது ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம்தான். இப்ப அதை எதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதாக சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த சொத்துக்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த சொத்தின் மீது ஆசை வரக்கூடியதாக இருக்கும். இந்த உலகத்திலே நீங்கள் மிகவும் ஆசை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இந்த உலகத்தில் பற்றற்று வாழ்வது என்று சொன்னால், எல்லாரும் நினச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த உலகத்துல எதுவுமே இல்லாம வாழ்றது. இந்த உலகத்துல நமக்குன்னு உண்ண உணவு இல்லாம, உடுக்க உடை இல்லாம, தங்குவதற்கு இடம் இல்லாமல், இப்படி நமக்கென்று எந்த ஒன்றும் இல்லாமல் வாழ்வதுதான் பற்றற்ற வாழ்க்கை. இதுதான் ஸுஹூதியத்தான வாழ்க்கை என்பதாக நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இது தவறான ஒரு கருத்து. இது தவறான ஒரு விளங்கிக் கொண்ட ஒரு கருத்து தான். உண்மையான ஸுஹூது, உண்மையான பற்றற்ற வாழ்க்கை என்று சொன்னால், எல்லாமே தன்னிடத்தில் இருக்கும். ஆனால் அதன் மீது ஆசை இருக்காது. அதன் மீது அவன் நிராசை கொள்ளக்கூடியவனாக, அதன் மீது அவன் பற்றற்று வாழக்கூடியவனாக இருப்பான் இல்லையா? அதுதான் உண்மையான ஒரு பற்றற்ற வாழ்க்கை. இப்போ தனக்கென்று தரமான உணவுகள் இருக்கும். தன்னுடைய உடம்பை பார்த்து கொள்ள வேண்டும். தன்னுடைய உடம்பிற்கான ஹக்கை ஒருத்தவன் செய்யணும்னு சொன்னா, ஒரு சாதாரணமான மலிவாக இருக்கக்கூடிய உணவை சாப்பிடக்கூடாது. அவன் நல்ல தரமாக இருக்கக்கூடிய உணவை சாப்பிட வேண்டும். தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு, வெயிலை விட்டும் தன்னுடைய தோலை பாதுகாத்துக் கொள்வதற்கு நல்ல தரமிக்கதான சட்டைகளை, தரமிக்கதான துணிகளை அணிந்து கொள்ள வேண்டும். இப்போ ரொம்ப மலிவான துணி அணிஞ்சா நம்மளுடைய உடலுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை மீறிடுவோம். நம்ம தங்கக்கூடிய விடுதி, அது தரமிக்க விடுதியா இல்லாமல் ஒரு குடிசையில தங்கணும்னு சொன்னால் அது எப்போ வேணால் இடிஞ்சு விழுவும். அது ஒரு மலைக்கு கூட தாங்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது. எந்த அளவிற்கு வசதி, ஆடம்பரம் இல்லாத அளவிற்கு ஒரு வசதிக்கேற்ப ஒரு அளவிற்கான வசதி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ இப்படி எல்லாமுமே இருக்கும். தங்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, இப்படி எல்லாம் இருந்தும் கூட அதில் ஆசை கூடாது. அப்போ அதுல எந்த ஒரு ஆசையும் வந்துடக்கூடாது. நமக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, இந்த வீடு நம்மளை விட்டு போயிடக்கூடாது. இந்த வீடு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் என் வாழ்க்கை. நம்ம இவ்வளவு பெரிய ஆடம்பரமான ஒரு சட்டை எடுத்துட்டு அந்த சட்டை நம்ம போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுடைய சொத்துகள் போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இப்படி நம்மள இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்திலெல்லாம் பேராசை கொள்வதன் மூலமாக, அப்போ இதுதான் விஷயம். இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருகிறார்கள். அப்போ உங்களுக்கு உரிமையான விஷயத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டால் என்று சொன்னால், உங்களிடத்தில் பேராசை மிக்கதாக அது ஆகிவிடும். நீங்கள் அதன் மீது பேராசை கொள்ளக்கூடியவர்களாக, அதில் நீங்கள் பேராசை கொண்டு அதில் மூழ்கிவிடக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள். அப்படி நீங்கள் இருக்காதீர்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் சரி, அதை விட்டெல்லாம் நீங்கள் நிராசையாக வேண்டும். அதன் மீது நீங்கள் ஆசை கொள்ளக்கூடாது. நீங்கள் பேராசை கொள்ளக்கூடாது. நீங்கள் பற்றற்று வாழ வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத்தருகிறார்கள். அப்போ இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக 480வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அப்துல்லாஹ் இப்னி அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்போ ஆஸ் என்பவருடைய மகன், அம்ர் என்பவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. ஆஸ் என்பவருடைய மகனான அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது. பாருங்க, ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்று சையதுனா அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீளுது, இன்னொன்று அவர்களுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. அப்போ வாப்பா மகன் இருவருமே சஹாபியாக இருக்கிறார்கள், நபித்தோழராக இருக்கிறார்கள். அதனால்தான் ரலியல்லாஹு அன்ஹுமா என்பதாக நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ கால அந்த அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் சொன்னார்கள், மர்ரா அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களிடத்தில் கடந்து சென்றார்கள், எங்களுக்கு அருகாமையில் கடந்து சென்றார்கள். அப்போ ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்கள் நின்று கொண்டு இருக்கும் பொழுது எங்களை கடந்து அப்படி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போறாங்க அப்படியே. வனஹனு இன்னும் நாங்களாகிறவர்கள் நுஆலிஜு ஹுஸ்ஸன் லனா, ஹுஸ்ஸன்னு சொன்னா பலகை, மண் இவைகளால கட்டப்பட்ட ஒரு அறைக்கு ஒப்பான ஒரு சின்ன வீடு. ஒரு அறைக்கு தான் அது அளவு இருக்கும், ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த ரூமுக்கு ஒப்பான ஒரு சிறிய வீடுக்கு தான் ஹுஸ்ஸன் என்பதாக சொல்வார்கள். அப்போ எங்களுக்குரிய அந்த சிறிய அந்த வீட்டினை நாங்கள் சரிபடுத்தி கொண்டிருந்தோம்.
அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கடந்து சென்றாங்க. கடந்து செல்லும் பொழுது ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா ஹாதா, இது என்ன என்பதாக கேட்டார்கள். இது என்ன, நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது, ஃபகுல்னா, அப்பொழுது நாங்கள் சொன்னோம், கதுவஹா, சுத்தமாக அந்த வீடாகிறது பலவீனமாகிவிட்டது யா ரசூலல்லாஹ். ஃபனஹனு, எனவே நாங்கள் நுஸ்லிஹு, அதனை சரி செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அத வீணா போயிடுச்சா இல்லையா? அதனால தான் நாங்க இப்படி விரைவாக நாங்கள் அதை சரி செய்து கொண்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், அந்த வீட்டை நாங்கள் தயார்படுத்திக் கொண்டு செப்பனிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொன்னோம். சொன்ன பொழுது ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அரல் அம்ர, ஒரு காரியத்தை நான் எண்ணவில்லை, இல்லா அஜல மின் தாலிக்க, இதைவிட மிக விரைவானதாகவே தவிர ஒரு காரியத்தை நான் எண்ணவில்லை. இப்போ அந்த அம்ரு காரியம் என்று சொல்றாங்கன்னா, அந்த காரியத்தை என்ன சொல்றாங்க? மரணத்தை இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். மவுத் என்பது உங்களிடம் வரக்கூடிய அந்த மரணம், உங்களை வந்து அடையக்கூடிய அந்த மரணம் என்பது, மவுத் என்பது இந்த காரியத்தை விட, நீங்கள் இவ்வளவு விரைவுபடுத்தி இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த காரியத்தை விட எல்லாம் மிக விரைவாக உங்களிடத்தில் வந்து அடையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை தான் நான் எண்ணுகின்றேன். அப்படிதான் நான் கருதுகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் சொன்னார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லித் தந்தார்கள். பாருங்க, ரவாஹு அபூ தாவூத், இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். திர்மிதியு, இன்னும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் இதனை அறிவித்தார்கள். பிஸ்னாதில் புகாரி வல் முஸ்லிம் வ முஸ்லிமின், முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்குரிய, இன்னும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்குரிய சனதை கொண்டு திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் இந்த ஹதீஸினை அறிவித்தார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். வகால திர்மிதியு, இன்னும் இந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹசனுன் ஸஹீஹுன், ஸஹீஹான ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ அல்ஹம்துலில்லாஹ், அப்போ இதுதான் 480வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அந்த வீட்டை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது கேட்டாங்களா இல்லையா? கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, இப்படி விரைவாக நாங்கள் இந்த வீணா போயிடுச்சு, அதனால தான் யாரும் சொல்லலாம் நாங்கள் விரைவுபடுத்தி செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? மரணம் என்பது இதைவிட மிக விரைவாக உங்களை அடையக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். என்ன சொல்லித் தராங்க? மரணம் என்பது இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களிடத்தில் விரைவாக வந்தோடி கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இந்த உலகத்தினுடைய ஆசைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் மீது நீங்கள் ஆசை கொண்டு, இந்த உலகத்தினுடைய ஆசைகள் நீங்கள் மூழ்கி கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த மரணம் உங்களை வந்தடையும் பொழுது நீங்கள் தீயவர்களாக, இந்த உலகத்தை ஆசை கொண்டவர்களாக நீங்கள் மரணித்து விடக்கூடும். அப்போ மரணம் என்பது வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய ஆசையை நீங்கள் விட்டு விடுங்கள். இந்த உலகத்தினுடைய ஆசையை விட்டு நீங்கள் நிராசையாகிவிட்டு இந்த உலகத்தில் நீங்கள் பற்றற்று வாழ்ந்து கொள்ளுங்கள். அப்படி பற்றற்று வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால், அப்போ எப்பொழுது உங்களிடத்தில் மரணம் வந்து அடையும் உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த மரணம் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் பற்றற்று வாழ்ந்தீர்கள் என்றால், பற்றற்ற தன்மையோடு இந்த உலகத்தில் இருந்தீர்கள் என்றால், அதன் காரணமாக நீங்கள் பற்றற்று வாழ்ந்தவராக, நல்லவராக கணக்கிடப்படுவீர்கள். அப்போ அந்த மரணத்திற்கு முன்னால் உள்ள அந்த நிலையை தான் அல்லாஹு தஆலா பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால இந்த உலக வாழ்க்கையை நீங்க நேசித்து, நீங்க இந்த உலகத்தில் நீங்க மூழ்கி விடாதீங்க. இந்த உலகம் சாதாரணமான ஒரு விஷயம் தான். அதனால இந்த உலகத்தில் நீங்க நிராசை கொண்டு நீங்கள் பற்றற்று வாழ்ந்து கொள்ளுங்கள். பற்றற்று வாழ்வதன் மூலமாக தான் இந்த உலகத்தை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். அப்பொழுதுதான் உங்கள் மரணம் உங்களை அடையும் பொழுது நீங்கள் வெற்றியாளர்களாக நீங்கள் மரணிக்க முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் இல்லையா? இப்போ இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதுதான் 480வது ஹதீஸ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 477வது ஹதீஸ், 478வது ஹதீஸ், 479வது ஹதீஸ், 480வது ஹதீஸ் என்ற இந்த 4 ஹதீஸுகளை குறித்த செய்திகள், அதனுடைய கருத்து சுருக்கம், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்திகள் எல்லாம் முழுமையாக நாம் பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 481வது ஹதீஸை குறித்த செய்திகளை பற்றி
அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.